பதிவுல இன்றைய நாள் 15/9/2024 இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள்ல பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள் மாலை 4:58 முடிவடையும் வரை திருவோண நட்சத்திரம் மகர ராசி அமைகிறது. இந்த திருவோண நட்சத்திரம் என்றாலே பெருமாள் அவதரித்து பிறந்த நட்சத்திரமாம் இந்த திருவோண நட்சத்திரம். பெருமாளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உடைய ஒரு நட்சத்திரமாம் இந்த திருவோண நட்சத்திரம். ஏன்னா பெருமாளை வணங்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், திருவோண நட்சத்திரம் என்றாலே பெருமாள் பிறந்த ஒரு நட்சத்திரம். திருவோண விரதம் என்றே ஒரு விரதம் பெருமாளுக்கு கடைபிடிக்கப்படுகிறது. சனிக்கிரக கழிவில் பிறக்குதே மகர ராசியில் அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 10 வயது முடிவடையும் வரை சனி பகவான் 7 நாடு எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்காது. 10 வயசுக்கு மேலே தான் யாராக இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கத்திற்கு உட்படுவார்கள். அதனால் மகர ராசி சனி கழிவு அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரிபூர்ணமான பெருமாளுடைய ஆசீர்வாதம் உடைய ஒரு நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். அப்பேற்பட்ட இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்து ஆரம்ப எழுத்து வர வேண்டும்? ஜூ அல்லது ஜே அல்லது ஜோ அல்லது க. அதை நம்ம ஆங்கிலத்தில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தை ஸ்ரவணா ஸ்டார் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரவணா ஸ்டார் என்றால் திருவோண நட்சத்திரம் என்று அர்த்தம். மகர ராசி அஸ்யூசுவல் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். கேப்ரிகான் என்றால் தமிழில் மகர ராசி என்று அர்த்தம். சரி, இந்த தமிழ் எழுத்துக்களில் ஆங்கில எழுத்துக்களில் எழுதும் போது முதல் எழுத்துக்கள் என்னென்ன வர வேண்டும்? ஜூ அப்படின்னா ஜேயு என்று வர வேண்டும். ஜே அப்படின்னா ஜேஇ என்று வர வேண்டும். ஜோ அப்படின்னா ஜேஓ என்று வர வேண்டும். க அப்படின்னா ஜிஏ என்று வர வேண்டும். சரிங்களா? அப்போ இன்றைய நாள் மாலை மணி 4:59 மேலே கேட்டை அதாவது அவிட்டை நட்சத்திரம் மகர ராசி வருகிறது. இந்த அவிட்ட நட்சத்திரம் தவிட்டுப்பானையும் தங்கமாகணுன்ற அருமையான யோக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அப்பேற்பட்ட இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா க, கி, கு அல்லது கு. ஆங்கிலத்தில் அவிட்ட நட்சத்திரத்தை தனிஷ்டா என்று அழைக்கிறார்கள். தனிஷ்டா ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் அவிட்ட நட்சத்திரம் என்ற அர்த்தம். மகர ராசிக்கு அசோசியல் உங்களுக்கு கேப்ரிகான் என்று அழைக்கிறார்கள். இந்த தமிழ் எழுத்துக்களில் ஆரம்ப எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும்? க அப்படின்னா ஜிஏஐ என்று ஜிஏ என்று வர வேண்டும். கி அப்படின்னா ஜிஐ என்று வர வேண்டும். கு அப்படின்னா ஜியு என்று வர வேண்டும். கு அப்படின்னா ஜிஓஓ என்று வர வேண்டும். இந்த 4 எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் பேர் வைத்து மட்டும் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.